இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் வெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எரிகோவிலிருந்து புறப்பட்டு செல்கிறார். போகும் வழியிலே திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்கிறார்கள். வழியருகே உட்கார்ந்திருக்கிற 2 குருடர்களை சந்திக்கிறார். திரளான ஜனங்கள் பின் செல்கிறார்கள். சப்தம் கேட்கிறது. அந்த குருடர்கள் அங்கிருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள். அவர்கள் என்ன சப்தம் என்று கேட்டபோது இயேசு போகிறார் என்று சொன்ன உடனே சப்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிறார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று. ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இயேசு போகிறார், அமைதியாயிரு என்று சொல்லி அதட்டினர். ஆனால் அவர்களுடைய அதட்டல்களை குறித்து கவலைப்படவில்லை. சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படவில்லை. அவர்களுடைய நாட்டமெல்லாம் இயேசு தங்களை பார்க்க வேண்டும். இயேசு உடனே நிற்கிறார், அவர்களை அழைக்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் பொன்னையோ பொருளையோ நாடவில்லை. தங்கள் உள்ளத்திற்குள்ளே அன்றைக்குரிய தேவைகள் சந்திக்கப்படுமா என்கிற ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்பொழுது அவர்களுடைய எண்ணம் மேலானதை நோக்கி பார்க்கிறது. மேலான கர்த்தர் வந்திருக்கிறார். அவர்கள் கேட்கிறார்கள், எங்கள் கண்கள் திறக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி அவர்கள் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். எங்கள் கண்கள் திறந்து எங்களுடைய பணிகளை நாங்களே செய்ய வேண்டும். நம்மிடத்தில் காணப்படுகிற எண்ணங்கள் மேலானதாக இருக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாகவே நாம் ஓடிக்கொண்டிருக்க கூடாது. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற நம்முடைய ஜெபமும் அப்படித்தான். ஏதோ ஒரு வழக்கமான ஒரு ஜெபம் என்று அல்ல. அன்றைக்குரிய தேவை, நம்முடைய அனுதின தேவை மாத்திரமல்ல, நிரந்தர தீர்வு. நிரந்தர தீர்வை நாடினார்கள். அவர்களுடைய ஆர்வத்தையும் வாஞ்சையும் பார்த்தபோது வசனம் சொல்கிறது, இயேசு மனதுருகி. நம்ம மேல மனதுருக்கம் வர வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்திலே கேட்கிறவைகள் மேலானதாக இருக்க வேண்டும். பார்வையடைந்த உடனே சுகம் கிடைத்து விட்டது என்று ஓடவில்லை. அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பின் சென்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையிலே ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை நாடுகிறோம், அநேக காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்பது போல நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவைகளுக்கு நன்றி உள்ளவர்களாய் அவருக்கு பின் செல்கிறோமா? நாம் யோசித்து பார்ப்போம். கேட்கும் போது ஆண்டவருக்காக இது மாத்திரம் கிடைத்து விட்டதென்றால் என் தேவனுக்காக நான் வாழ்வேன், என் தேவனோடு கூட நடப்பேன், என் தேவன் மாத்திரம் போதும், அதற்காக நான் எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறேன், அநேக தீர்மானங்களை குறித்து யோசிக்கிறோம். ஆனால் கிடைத்த பின் அதே சிந்தனை காணப்படுகிறதா? அந்த மேலான சிந்தனை காணப்படுகிறதா? மேலானதை நாட வேண்டும், மேலான சிந்தனையும் நமக்குள் இருக்க வேண்டும்.
நாம் மாறிக்கொள்கிறோமோ, கிடைத்தவுடனே நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்கிறோமோ, இந்த காலவேளையில் சிந்திப்போம். கேட்கிறவைகள் எப்படிப்பட்டது? கேட்டவைகளை பெற்றபோது நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? சிந்திப்போமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்க்கை உயர்ந்த குணங்களோடு, உயர்ந்த சிந்தனைகளோடு உமக்கு முன்பதாக, ஏனென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் நிலையானவர்கள் அல்ல, இதற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து மேலான ஓட்டம் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.